அனைவருக்கும் வணக்கம். அரசு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கப்படும் வினாக்களையும் புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னர் வரையறுக்கவும் தொடர்பான கேள்விகளை பார்த்துள்ளோம். அதை பார்க்கவில்லை என்றால் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நாம் இன்றைய வீடியோவுக்கு செல்லலாம். வேறுபடுத்துக தொடர்பான கேள்விகளை காண இருக்கிறோம். இயற்பியல் பகுதியில் முதல் கேள்வி, நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. அரசு பொதுத் தேர்வில் ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, கெட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. 3 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, குவிலென்ஸ் மற்றும் குடிலென்ஸ் வேறுபடுத்துக. ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. அரசு பொதுத் தேர்வில் ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. நீள் வெப்ப விரிவு மற்றும் பரும வெப்ப விரிவு வேறுபடுத்துக. அடுத்ததாக ஆறாவது கேள்வி, தொடரிணைப்பு மற்றும் பக்கணைப்பு சுற்று வேறுபடுத்துக. ஏழாவது கேள்வி, மின்தடை எண் மற்றும் மின்கடத்து எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. எட்டாவது கேள்வி, ஒளி மற்றும் ஒலி அலைகளை வேறுபடுத்துக. ஒன்பதாவது கேள்வி, இயற்கை கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம் வேறுபடுத்துக. பத்தாவது கேள்வி, அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு வேறுபடுத்துக. இயற்பியல் பாடப்பகுதியில் புத்தகத்தினுடைய மதிப்பீடு பகுதியில் உள்ள வினாக்களையும் புத்தகத்தின் உள்பகுதியில் உள்ள வினாக்களையும் 10 வினாக்கள் உள்ளது. அதில் அரசு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஸ்டாரை கொடுத்துள்ளேன். அடுத்ததாக வேதியியல் பகுதியில் உள்ள வினாக்கள். முதல் கேள்வி, அணு மற்றும் மூலக்கூறு வேறுபடுத்துக. ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக. 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. செயற்கை வினைக்கும் சிதைவு வினைக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக. நான்காவது கேள்வி, மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. 4 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக. ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. வேதியியல் பகுதியில் 5 வினாக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. வேறுபடுத்துக. அடுத்ததாக உயிரியல் பாடப்பகுதியில் முதல் கேள்வி, வேறுபாடு தருக. ஒரு விதையிலை தாவரவேர் மற்றும் இரு விதையிலை தாவரவேர் ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, வேறுபாடு தருக. காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். இந்த கேள்வியானது 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, தமனிகளும் சிரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன. நான்காவது கேள்வி, உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக. ஐந்தாவது கேள்வி, சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் வேறுபடுத்துக. ஆறாவது கேள்வி, வேறுபடுத்துக இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல். ஏழாவது கேள்வி, மையலின் உறையுள்ள மற்றும் மையலின் உறையற்ற நரம்பு நாரிழைகளை வேறுபடுத்துக. எட்டாவது கேள்வி, நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஒன்பதாவது கேள்வி, தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை வேறுபடுத்துக. 10வது கேள்வி, அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள். அடுத்ததாக 11வது கேள்வி, உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. 12வது கேள்வி, உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனச்செல் ஜீன் சிகிச்சை பற்றி வேறுபடுத்துக. 13வது கேள்வி, மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்களை வேறுபடுத்துக. 14வது கேள்வி, வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துக. உயிரியல் பாடப்பகுதியில் 14 வகையான வேறுபடுத்துக கேள்விகள் உள்ளது. இதையும் நன்றாக படித்துக் கொள்ளவும். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். நன்றி, வணக்கம்.